ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். டிஎம்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் எங்க நின்னாலும் தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பிரசாந்த் கிஷோர் தான். பட் ஆனா டிஎம்கே கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கிளை செயலாளர்களும் பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபன்னா பேசியிருக்காரு. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் சார்பா என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எலெக்ஷன் வரைக்கும் வெளியில இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க. நியாயமான தரமான ஒரு கேள்வி. ரீசெண்டா தான் ஊழல்ல மாட்டி பல மாசமா ஜாமீன் கொடுக்காம வச்சு செஞ்சாங்க. அந்த டைம்ல எல்லாம் இவரு இதுக்கப்புறம் எப்படி வெளியில முகத்தெல்லாம் எப்படி வெளியில காட்டுவாரு அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். பட் திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க. தைரியமா வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. சோ இந்த அளவுக்கு மன தைரியம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் இப்ப ஹேப்பனிங்க 1000 கோடி ஊழல்னு தரமான சம்பவம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது டாஸ்மார்க்ல திமுக 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நேத்து அதிரடி அறிவிப்பு வெளியிட்டது. நேத்து நைட்ல இருந்து இந்த 2-3 ஹேஷ்டாக் போட்டு செம்மாடி அடிச்சுட்டு இருக்காங்க டிஎம்கேவா. அண்ட் இந்த 1000 கோடி ஊழல் டாபிக்க மலுப்புறதுக்காக டிஎம்கே நிறைய விஷயங்களை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோலி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இதே மாதிரி 2G அலைக்கற்றல்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணிச்சு டிஎம்கே. சோ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல டிஎம்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த ஊழல்ல மெயினா மாட்டினா ராஜா அவர்களுமே இன்னும் டிஎம்கே கட்சியில தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டா மாட்டின செந்தில் பாலாஜி அவர்களையும் ஊழல்ல மாட்டதுக்கு அப்புறமும் வெளியில கொண்டு வந்து கட்சியில முக்கிய பொறுப்புல தான் வச்சிருக்காங்க. சோ ஊழல்ல மாட்டி உள்ள போயிட்டு வந்தவங்கள கட்சியில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு கட்சி தென்னவட்டா இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு அந்த 2G அலைக்கற்றைய பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கையில எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த ஒரு திராணி இல்லாததால இந்த ஒரு வேலையை தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தளபதி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு 80% ஆஃப் ஒர்க்கை தளபதி பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20% இயற்கை தானா அமைச்சு கொடுக்கணும். ரீசெண்ட் டைம்ல நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அதை அமைதோன்னு தோணுது. மெரினா ஏர் ஷோ இஷ்யூவா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா இருக்கட்டும், ஈசிஆர் கார் சம்பவமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டைரக்டா டிஎம்கே இன்வால்வ்டு. சோ இப்ப இந்த 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி சோசியல் மீடியால ஒரு பக்கம் ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் டிவி சேனல்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஷ்யூவை பத்தி. டிஎம்கே அழிக்க அவங்களே ஒவ்வொரு ஆயுதமா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதை கரெக்டா பயன்படுத்தினாலே போதும் போல. அந்த 2026 எலெக்ஷன்ல ஊழலே பண்ணாத ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு தைரியமா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஓட்டு கேட்கலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.